நமக்கு தரிசனம் இல்லை, நமக்கு வெளிச்சம் இல்லை, நம்ம கடவுளுடைய நோக்கத்தை இன்னும் புரிஞ்சுக்காம உட்காந்துருக்கனால எவங்கையிலையோ இருக்குது. என்னைக்கு நான் தான் சுதந்திரவாளின்றது உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு உங்க கைகளில் அது திருப்பி விடப்படும். ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இப்படி திருப்பினா 1000 கோடி உங்க பக்கமா வந்துடும். ஆனா நீங்க தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு பாருங்க. காணிக்கை கொடுக்குறவனை சாதாரண ஆளும் காணிக்கை வாங்கிட்டு ஊழியம் செய்யற ஆளை பெரிய ஆளும் கத்தர் நினைப்பார் நினைக்கிறீங்களா? போய் வந்து பிரசங்கிக்கிறது மேன்மைன்னா சம்பாதிக்கிறதும் மேன்மை தான். உலகம் உங்களை பார்த்து பொறாம பண்ணும் சார், பரிதாபப்படக்கூடாது. மீட்க வந்த கிறிஸ்து வந்து ஏழை கிடையாது, அவர் ஐஸ்வர்ய சம்பரணம். அன்புல, தயவுல, வல்லமையில, ஞானத்தில, எல்லாத்திலையும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். நிறைய பேருடைய வறுமையின் கடைசி நாள் இந்த வருஷ துவக்கத்துல நான் டிக்ளேர் பண்றேன், உங்கள் கடனின் கடைசி நாள். நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்க எழும்புகிற வருஷம், நீங்க உயருகிற வருஷம், நீங்க முன்னேறுகிற வருஷம். இந்த வருஷம் மிகப்பெரிய வல்லமையின் வருஷமா உங்களுக்கு இருக்க போகுது. நீங்க ஐஸ்வர்யவானா மாற போறதில்லை, நீங்க இப்பவுமே ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்க. அவர் தரித்திரத்தை ஏற்று உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றி விட்டார். You have right to be rich. Amen. எல்லாம் சொல்லுங்க, I have right to be rich. செழிப்பது என் உரிமை. எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிட்டாங்க, எத்தனை பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில என்னெல்லாமோ நிலைமையில இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? இந்த தரித்திரம்ன்றது லேஸ் போட்ட ஒரு காரியம் கிடையாது. முதல்ல விரட்ட வேண்டிய பிசாசே இதுதான். பணக்காரன் ஆகிறதுன்றது ஏதோ மாம்ச முயற்சி கிடையாது. கடவுளே சொல்றார், நான் ஆக்க வேண்டாம் ஒன்னுன்ற, உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறது ஏன் வேலைன்றார். உன்னை விட்டு போனது, உங்க கையை விட்டு போனது, உங்க வாழ்க்கையில இழந்தது. ஆமென். இந்த வருஷம் நான் சொல்றேன், எத்தனை தடைகள் இருந்தாலும் தாண்டி உன்னிடமாய் வரும். ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை ஈர்த்துக் கொள்வீர்கள். You will attract wealth. You will attract wealth. இந்த மனசு எங்கேயோ இருக்கு, அவன் தருவானா இவன் தருவானா. வானத்தை கிழிச்சு கொட்டுவார் சார் ஒருத்தர். இது திறந்த வாசல தேடுற கூட்டம் கிடையாது, பூட்டினதை கூட உடைப்பீங்க. Everything is hidden for us, not from us. சில பேர், பிரதர் நான் பண்ணா வந்துருவேனா, நான் முன்னேறிவேனா, என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா, எனக்கு ஏதோ ஏசப்பா அண்டன்றுள்ள அப்பத்தை கொடுத்தா போதும்பா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. நான் சொல்றேன், பயப்படாதீங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி போயிட்டாரு. ஆனா சொல்றேன், இந்த வருஷம் நீங்கள் சுற்றி திரிய மாட்டீர்கள், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். கேரண்டியா சொல்றேன், தரித்திரம் உங்களை தொடாது, ஐஸ்வர்யம் உங்களை பின்தொடரும்.